டெலிகிராம் சமூக வலைதளத்தில் முதுநிலை நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் வெளியாகவில்லை என்று தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். ஆகஸ்ட் 11ஆம் தேதி மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கான அந்த நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற இருக்கிறது. இந்நிலையில இன்று டெலிகிராம் இணைய பக்கத்துல, சமூக வலைதள பக்கத்துல நீட் முதுநிலை தேர்விற்கான வினாத்தாள் கசிந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியானது. அதில் குறிப்பிட்ட தொகையை செலுத்தி தேர்வர்கள் அவர்களுக்கான அந்த ஸ்லாட்டை முன்கூட்டியே புக் செய்து வைத்துக் கொண்டால் அவர்களுக்கான அந்த கொஸ்டின் பேப்பர் வழங்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பு என்பதை வெளியாகி இருந்தது. குறிப்பாக இந்த தகவல் தவறானது என தேர்வர்களிடையே பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்த நிலையில் மத்திய அரசினுடைய மருத்துவ அறிவியலுக்கான தேர்வு வாரியம் தற்போது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான வினாத்தாள் என்பது தற்போது வரை வெளியானதாக பரப்பப்படும் தகவல் தவறானது என்கின்ற அந்த தகவலை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக டெலிகிராம் சமூக வலைதள பக்கத்தில் வெளியான தகவல் முற்றிலும் தவறாது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேர்வர்கள் யாரும் சமூக வலைதளத்தில் கூறியவற்றை நம்ப வேண்டாம் எனவும் தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் அந்த அறிவிப்பினை குறிப்பிட்டிருக்கிறது. டெலிகிராம் சமூக வலைதள பக்கத்தில் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் இருப்பதாகவும் உரிய தொகையை செலுத்தி அதனை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற அந்த தகவல் என்பது முற்றிலும் தவறான தகவல், வதந்தி எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வர்கள் இதுபோன்ற போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தேர்வர்களை ஏமாற்றும் நோக்கத்தில், பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் இதுபோன்று செயல்பட வருவதாகவும் இது குறித்து காவல்துறையில் புகார் அளித்திருப்பதாகவும் தேசிய மருத்துவ அறிவியலுக்கான தேர்வு வாரியம் தற்போது இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. தற்போது அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடியது நீட் தேர்விற்கான அந்த வினாத்தாள் என்பது கசியவில்லை. இது குறித்து தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.